அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, டிஎன் வெற்றி எஜுகேஷன் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு முக்கியமான எஜுகேஷன் சேனல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாமே வந்து டெய்லி வரப்போகுது. ஸோ நம்ம சேனலில் வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 12th மேக்ஸோட ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட் 2026க்கான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டினை வந்து தரவாக பார்த்துக்கோங்க. இதுலேருந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் வந்து மேக்ஸ் முடிஞ்சிருச்சு, பட் நிறையா டிஸ்ட்ரிக்ஸில் வந்து நீ எக்ஸாம் முடியலை. ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த கொஸ்டின் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 ஒன்வேர்டு கேட்டிருக்காங்க. இந்த 10 ஒன்வேர்டுமே ஈஸியாக தான் இருக்குது. இந்த ஒன்வேர்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேளுங்க, ஆன்சர் தெரியலைன்னா கேளுங்க, கண்டிப்பாக வந்து நான் கமெண்ட் பண்ணுறேன். அடுத்து 2 மார்க் பாருங்கள். 2 மார்க் 6 2 மார்க் கொடுத்து நமக்கு வந்து 4 எழுதணும். அதில் வந்து லாஸ்ட் 2 மார்க் வந்து கம்பல்சரி. ஸோ 11th கொஸ்டின் பாருங்கள். ப்ரூவ் தட் சம் ஆர்த்தோகோனல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன கண்டிஷன்னா A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் இன்ட்டு A ஈக்குவல் டு I அப்படின்னு ப்ரூவ் பண்ணால் போதும். அடுத்து 12th பாருங்கள். ஃபைண்ட் த ரேங்க், ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து அதுக்கு ரேங்க் கேட்டிருக்காங்க. அடுத்து 13th பாருங்கள். A இன்வர்ஸ் கொடுத்து A கேட்டிருக்காங்க. 14th ஒன்று வந்து 4 + 3 ஐயோட ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சாவே போதுமானது. அடுத்து 15th பார்த்தீங்கன்னா 1 2 3 இதோட கியூபிக் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஈஸியான சம் தான். அடுத்து 16th பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் பண்ணுற சம்மு. இந்த 16th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பல்சரி, இதுவும் புக் பேக்கில் உள்ள கொஸ்டின் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து 3 மார்க் பாருங்கள். 6 3 மார்க் கொடுத்து 4 3 மார்க் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு 3 மார்க் பார்த்தீங்கன்னா ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. A இன்ட்டு அஜாயிண்ட் A இஸ் ஈக்குவல் டு அஜாயிண்ட் A இன்ட்டு A இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் A இன்ட்டு I2 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கடுத்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க, கொடுத்து அது வந்து பியூர்லி இமேஜினரி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும். அடுத்து 19th கொஸ்டின் பாருங்கள். மாடலஸ் Z ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் ஷோ தட் சம் தான். அடுத்து 20 பார்த்தீங்கன்னா ஒமேகா வேல்யூ வந்து ஒமேகா சம்மு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து அப் டு 2 பவர், இதில் வந்து கொஸ்டின் வந்து தப்பாக இருக்குது. 2 பவர் n வர இடத்துல 2 பவர் 11 வரும் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா. அதுக்கடுத்து 21 பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அது வந்து ரேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ரேஷனல் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, வர்ற ஆன்சர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக நம்ம கொண்டு வரணும். அடுத்து 22 பார்த்தீங்கன்னா ஈஸி தான், மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. அடுத்து 5 மார்க் பார்த்தீங்கன்னா 4 5 மார்க்கு எய்தரா சாய்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 5 மார்க் பாருங்கள். ஃபஸ்ட் லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க, கிராமர் ரூல் யூஸ் பண்ணுறது. அதுக்கு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசனில் கேட்டிருக்காங்க. இசடோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். Z⁻3 அப்படிங்கிறதுனால 3 சொல்யூஷன் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்து 24 ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2வது லெசனு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களே ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ரொம்பவே வந்து ஈஸியான சம் தான் இது. அதுக்கு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவேஷன் கொடுத்து இதுக்கு வந்து காமன் ரூட் இருக்குது. அப்படி காமன் ரூட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரூஃப் பண்ண இது வந்து ஷோ தட் சம் தான் கேட்டிருக்காங்க. 3rd லெசனில் உள்ள சம்மு. அடுத்து 25ல் A பாருங்கள். இதுவும் 3rd லெசனில் உள்ள கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. 2 + I-யும் 3 - √2வும் அவரோட ரூட் அப்படின்னா ரிமைனிங் ரூட்ஸ் அவங்க வந்து x⁻6 கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் 4 ரூட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. ABயும் BAயும் கண்டுபிடிச்சிட்டு அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த 3 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுறது. அடுத்து லாஸ்ட் 26வது கொஸ்டின் பாருங்கள். லாம்டாவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னா யூனிக் சொல்யூஷனுக்கும் நான் ட்ரிவியல் சொல்யூஷனுக்கும் லாம்டாவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அதுக்கு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா cos α + cos β + cos γ = sin α + sin β + sin γ = 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதில் வந்து நம்ம வந்து 2 இது வந்து ஷோ பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 50க்கு 50 வந்து எல்லாருமே வாங்குற மாதிரி தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் அப்படிங்கிறதுனால கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக ஈஸியாக தான் வரும். அதனால் வந்து நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் ஒழுங்காக நல்லா பாருங்கள். எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கொஸ்டினோட பார்ப்போம்.